குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையே கடந்த ஆண்டு அக்டோபர் 7 போர் துவங்கியது. ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக லெபனான் நாட்டில் உள்ள ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு செயல்படுகிறது. இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படும் ஆயுத குழுக்களில் ஹிஸ்புல்லா மிக சக்தி வாய்ந்த அமைப்பாக உள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் மூண்டதிலிருந்து ஹிஸ்புல்லா இன்னும் தீவிரமாக களத்தில் இறங்கியது. இஸ்ரேல் மீது எல்லை தாண்டி சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகிறது. இதனால் ஹிஸ்புல்லா ஆட்டத்துக்கு முடிவு கட்ட இஸ்ரேல் முடிவு செய்தது. உளவு அமைப்பான மொசாட் மூலம் ரகசிய திட்டம் வகுக்கப்பட்டது. வழக்கமான தாக்குதலாக இல்லாமல் உலகமே எதிர்பாராத மரண அடியாக இருக்க வேண்டும் என இஸ்ரேல் எதிர்பார்த்தது. தொழில்நுட்ப ரீதியாக திறமை மிக்க வல்லுநர்கள் ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டனர். ஹிஸ்புல்லா அமைப்புக்கு என்னென்ன பொருட்கள் எங்கிருந்து சப்ளை ஆகிறது என்பதை விரல் நுனியில் எடுத்தது மொசாட். ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் பயன்படுத்தும் தகவல் தொழில்நுட்ப கருவியான பேஜர், வாக்கி டாக்கி சிப்களில் வெடிமருந்து வைக்கப்பட்டது. ரிமோட் கண்ட்ரோல் மூலம் வெடிக்கும் வகையில் செட் செய்யப்பட்டது. வழக்கமாக ஹிஸ்புல்லா அமைப்புக்கு சப்ளை ஆகும் கருவிகளுடன் இஸ்ரேல் தயாரித்த கருவி இடைமறித்து வைக்கப்பட்டது. இவ்வளவு பெரிய காரியத்தை அமெரிக்கா, ஐரோப்பா, சீனா போன்ற நாடுகளுக்கு தெரியாமல் மொசாட் பார்த்து கொண்டது. வெடிமருந்து வைக்கப்பட்ட கருவிகள் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினர் கைகளுக்கு சென்றது. கடந்த பல மாதங்களாக சந்தேகமே வராத அளவுக்கு இஸ்ரேல் தயாரித்த கருவிகள் பயங்கரவாத அமைப்பிடம் இயங்கின. நேரம் பார்த்து காத்திருந்த இஸ்ரேல் ஒரே நேரத்தில் தான் தயாரித்த எல்லா கருவிகளையும் வெடிக்கச் செய்தது. முதலில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் கைகளில் இருந்த பேஜர் சாதனம் வெடித்தது. இதில் 12 பேர் இறந்தனர், 2000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். அடுத்து வாக்கி டாக்கி லெபனான் முழுவதும் வெடித்தது. இதில் 20 பேர் இறந்தனர், 450க்கும் மேற்பட்டோர்கள் படுகாயமடைந்தனர். வாக்கி டாக்கிகளை தொடர்ந்து வீடுகளில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய மின் உற்பத்தி அமைப்புகளும் வெடித்துள்ளன. இப்படி ஒரு தாக்குதலை சற்றும் எதிர்பாராத ஹிஸ்புல்லா நிலை குலைந்து போனது. சினிமாக்களில் மட்டுமே இது போன்ற சம்பவங்களை பார்த்து நமக்கு இஸ்ரேல் நிஜத்தில் நடத்தி காட்டி அதிர வைத்துள்ளது. இப்படி தொழில்நுட்பத்தை வைத்து எதிரிகளை கலங்க விடுவது இஸ்ரேலுக்கு ஒன்றும் புதிதல்ல. 2010 ஈரான் அணு ஆயுத தயாரிப்பு கிடங்குகள் சில வெடித்து சிதறியது. ஈரான் அணு ஆயுத விஞ்ஞானிகள் மர்மமான முறையில் காணாமல் போனார்கள். இதன் பின்னணி குறித்து ஆராய்ந்த போதுதான் இஸ்ரேலின் ஸ்டக்ஸ்நெட் கம்ப்யூட்டர் வைரஸ் பற்றி தெரிந்தது. ஈரான் அணு உலைகளில் சீமென்ஸ் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டு கருவி பயன்படுத்தப்படுவதை இஸ்ரேல் தெரிந்து கொண்டது. ஈரான் அணு உலைகளை இயக்கும் கம்ப்யூட்டர்களில் ஸ்டக்ஸ்நெட் என்ற வைரஸை பரப்பிவிட்டது. இது அணு உலைகளை கட்டுப்படுத்தும் அமைப்பை மொத்தமாக குழப்பிவிட்டது. மெல்ல மெல்ல அணு ஆயுத எரிபொருளின் செறிவு குறைந்து ஈரானின் அணு ஆயுத உற்பத்தியை முழுவதுமாக தடைபட்டு போனது. இன்று வரை ஈரானால் அணு ஆயுத உற்பத்தி செய்ய முடியவில்லை. புவியியல் ரீதியாக இஸ்ரேலை விட ஈரான் மிகப்பெரியது. ஆனால் தொழில்நுட்பம் முன் இஸ்ரேலிடம் ஈரான் கத்துக்குட்டி. இப்படி இஸ்ரேலின் இராணுவ தொழில்நுட்பத்தை பலத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். அக்டோபர் 2023 வரை மென்மையான போக்கை கையாண்ட இஸ்ரேலை ஹமாஸ் நடத்திய திடீர் தாக்குதல் அந்நியனாக மாற வைத்தது. தாக்குதலில் வெற்றியோ தோல்வியோ குறைந்தபட்சம் தன்மானத்தையாவது காக்க வேண்டும் என்ற நோக்கில் இஸ்ரேல் தொடங்கியதுதான் இப்போதைய தாக்குதல். இதன் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என உலக நாடுகள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளன.